வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். அடுத்த வருடம் தேர்தல் ஆரம்பிச்சிருக்கு. தேர்தல் வரப்போகுது அப்படின்னாலே இப்பவே பட்டையை கிளப்பும், சூடு பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த அக்னி நட்சத்திரம் நமக்கு பெரிய வகையில கொஞ்சம் ரிலீஃப் ஆக்கி விட்டுருச்சு. ஏன்னா திடீர்னு வந்த தென்மேற்கு பருவமழையா இருக்கட்டும், கோடை மழையா இருக்கட்டும், அப்படி இப்படின்ற மாதிரி வந்தது. ஆனா அரசியல்ல இப்பவே ஒரு பரபரப்பு ஒன்று நிலவிக்கிட்டே இருக்கு. அறிக்கையா விட்டுட்டு இருக்கிற விஜயனுடைய அரசியல் கேலி கூத்தா பேசப்பட்டு இருக்கு. அவருக்கு யார் எழுதி தராங்கன்னு தெரியல. பாவம் என்னென்னமோ எழுதி கொடுக்குறாங்க. அவரும் பாவம் ஐயோ பாவம்னு வாச்சிட்டு இருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தா, இங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற ஒரு யுத்தம் பாமக அப்படிங்கிற குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த அந்த ஓட்டு வங்கி, ஓட் பேங்க் அப்படியே இன்னைக்கு சிதைச்சு சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கு. தமிழகத்துல சாதி கட்சி அப்படின்னு பேர்ல, வன்னியர்களுக்கான கட்சி அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கான கட்சி தலைவராக, நிறுவனராக வன்னியர் சங்கம்னு ஆரம்பித்தவர், அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஆரம்பித்தவர் ராமதாஸ் ஐயா அவர்கள், மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். அவர் பேர்ல நமக்கு எத்தனை பாகுபாடுகள், வேறுபாடுகள், அவருடைய சிந்தனைக்கு நமக்கும் எத்தனையோ வித்தியாசங்கள்லாம் இருந்தாலும் கூட தமிழக அரசியலில் பல விஷயங்களை தன்னுடைய கொள்கை அல்லது அறிக்கைகள் அப்படிங்கிற வாயிலாக முத்திரை பதித்த முக்கியமான தலைவர்கள்ல அவர் ஒருத்தர். டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அறிக்கை வராத பத்திரிகைகளே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல நம்ம இந்தியா முழுக்க கவனம் ஈர்க்கிற வகையில பல அறிக்கைகளை வெளியிட்டதுல ராமதாஸ் ஐயாவுக்கு தனி இடம் உண்டு. அவர் ஒரு குறிப்பிட்ட இனத்தவருக்கானவர், அதுக்காகத்தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எனக்கு தொல் திருமா அண்ணனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ திருமா அண்ணன். அதே போல சில பேரை எனக்கு சொல்ல முடியும் அப்படின்னாக்கா, ராமதாஸ் ஐயா மேல எனக்கு ஒரு இதா இருக்கும். அவருடைய ஸ்லாங், அவருடைய பேசுகிற ஸ்டைல் இருக்குல்ல, அதுல நிறைய குறும்பு, நிறைய ஒரு இதெல்லாம் வச்சுட்டு பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா 2 நாட்களுக்கு முன்னாடி ராமதாஸ் ஐயா கொடுத்த ஒரு பேட்டி உண்மையிலேயே எனக்கு மனசு வருத்தத்தை ஏற்படுத்திருச்சு. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை, அந்த கட்சி ரீதியான சண்டை, தலைவர் பொறுப்புல இருந்து இறக்கி விட்டு செயல் தலைவர் ஆக்கிட்டதுனால சண்டை, தன்னுடைய மகளுடைய பையன், பேரன் ராமதாசுடைய மகளுடைய பையன் பேரன் முகுந்தன் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு ஒரு இளைஞரணி பொறுப்பை கொடுத்ததுனால அன்புமணிக்கு ஏற்பட்ட பிரச்சனை. அதுல அவர் வெடித்தெழுந்து அவர் மனம் விட்டு பேசுனதா இருக்கட்டும், என்னுடைய மனைவிய பெத்த தாயின்னு கூட பார்க்காம அன்புமணி அப்படியே பாட்டில் எடுத்து வீசினாரு. நல்ல வேலையா அது சவுத்துல பட்டுச்சு, என் பொண்டாட்டி தலையில படலை அப்படின்னு சொல்றாரு. மைக்க தூக்கி வீசியிருந்தாரு. கிட்டத்தட்ட என் மண்டையில மைக்க போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அதுக்கு இணையானது தான் அது அப்படின்னு பல தவறுகளை சொல்றாரு. அந்த தவறுகள் எல்லாம் அந்த பாட்டில தூக்கி போட்டதுங்கிற மாதிரியான விஷயம் வேணா நமக்கு தெரியாததா இருக்கலாம். மற்றபடி மேடையிலேயே நடந்துகிட்ட விஷயமா இருக்கட்டும், கால ஆட்டிக்கிட்டே இருக்கிறது நாகரிகமா அப்படின்னு ராமதாஸ் ஐயா கேட்டதையும் இங்க பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு நடுவுல கடந்த பல மாதங்களாகவே அப்படி முட்டிக்கோ மோதிக்கோன்னு இருக்கு. அன்புமணிக்கு பாஜக பக்கம் போகணுங்கிற ஒரு இது ஏற்பட்டிருக்கு. அதை அவர் வலியுறுத்திட்டு இருக்காரு. ஆனா இந்த முறை பாஜக கூட கூட்டணி சேரக்கூடாதுங்கிறதுல தெல்ல தெளிவா உறுதியா இருக்காரு ராமதாஸ் ஐயா. இதனால அவங்க அமித்ஷா எடப்பாடிக்கு முதுகுக்கு பின்னாடி துப்பாக்கியோ கத்தியோ அல்லது குச்சியை வச்சுக்கிட்டோ மிரட்டி இரட்டி அதிமுக கூட கூட்டணின்னு டிக்ளேர் பண்ற அன்னைக்கு அவரும் அந்த மேடைக்கு வரதா இருந்தது. ஆனா அன்னைக்கு தான் அவருடைய தலைவர் பதவியை, அன்புமணியினுடைய தலைவர் பதவியை ராமதாஸ் ஐயா பறித்தார். அதனால அப்செட்டுக்கு ஆளானார். அடிக்கடி சண்டைகள் பூசல்கள்னு வந்துச்சு. இன்னைக்கு அவரு பொதுக்குழு கூட்டம் கூப்பிட்டாரு, செயற்குழு கூட்டம் கூட்டுறாருனாக்கா ஆளுங்களே வராம இவர் எல்லாருக்கும் போனை போட்டு அவரு போவாதீங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு. திலகபாமா விஷயத்திலையும் அப்படிதான் நடந்துகிட்டாரு. அப்படிதான் நடந்துச்சு. இவங்க தான் பொருளாளர், நான் சொல்றேன், நான் சொல்றதுதான் நடக்கும், நான் வச்சதுதான் சட்டம்னு. இந்த நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுனாலே அது கர்வ கொப்பளிப்பு கொண்ட விஷயம். நான்கிறது அகந்தையோட உச்சம். அது அப்படி அகந்தையோடு இருந்தவர்கள் ஜெயித்ததாக சரித்திரமே கிடையாது. டாக்டர் அன்புமணி அவர்களா இருக்கட்டும், அவங்க அப்பா சொல்றதையோ ஏன்னா இத்தனை வருஷமா அவர் அரசியல் நடத்திட்டு வர்றாரு, இத்தனை வருஷமா பங்காற்றிட்டு இருக்காரு சமூகத்துல. அவருடைய கொள்கை வழி எப்படியோ அதன்படி நீங்க நடக்கிறது தான் இங்க புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு இங்க கூத்தாடி போட்டூரை தாண்டின்னு வன்னியர் ஓட்டுக்களை செதற விட்டுறாதீங்க.
இங்கே கொங்கு பெல்ட் அப்படின்னு சொல்றது மாதிரி தஞ்சாவூர் பெல்ட், டெல்டா மாவட்ட பெல்ட் அப்படின்னு சொல்றது போல விழுப்புரத்திலேருந்து ஆரம்பிச்சு தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்க பாமகவுக்குன்னு ஒரு பெரிய தனித்துவ ஒரு செல்வாக்கு ஒண்ணு கடந்த 2-3 தேர்தல்கள், 2 சட்டசபை தேர்தல், ஒரு நாடாளுமன்ற தேர்தல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க வாக்கு வங்கிங்கிறது குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு காலத்துல அதிக எம்எல்ஏக்களை வச்சிருந்தாங்க, 4 எம்எல்ஏக்கள் 8-7 எம்எல்ஏக்கள்லாம் இருந்தாங்க. தலித் எழில்மலை மாதிரி, கே மூர்த்தி மாதிரியான மத்திய அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க. அப்படிங்கிற பெருமைக்குரிய அந்த வன்னியர் இனத்துக்கான, ஆனால் அதை மாற்றி பாமக பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்னு ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கிறவ இதுவரைக்கும் ராமதாஸ் என்னைய சவுக்கால அடிங்கன்னு சொன்னார். நான் கட்சி அரசியல் பொறுப்புல பதவிக்கு நான் ஆசைப்பட்டு நான் வந்தனாக்க என்னை நடு வீதியில சவுக்கால அடிங்கன்னு சொன்னார். இதுவரைக்கும் எந்த பொறுப்புலையும் ஏத்துக்கல. என் வாழ்க்கையிலேயே நான் செஞ்ச பெரிய தவறு என் பையனை மத்திய அமைச்சராக்குனது தான் அப்படின்னு வேதனையா ஒரு தகப்பன் சொல்றாருனாக்கா அது எவ்வளவு வலிக்கும் அவருக்கு இல்லையா? பாமகவை சேர்ந்த நண்பர்களுக்கு, அந்த உறுப்பினர்களுக்கு நான் கேட்டுக்கிறது ஒண்ணுதான். இப்ப அன்புமணி பக்கம் நிக்கணுமா, அப்பா ஐயா மருத்துவர் ஐயா பக்கம் நிக்கணுமா அப்படிங்கிறத நீங்க தயவு செய்து முடிவு பண்ணுங்க. ஏன்னா அப்படி நீங்க செய்யற முடிவுல தான் உங்க பாமகவுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, வயதான காலத்தில் இருக்கிற மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயாவுடைய மனசுக்கு ஆறுதல் தர்றது மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டுக்கு அது ஒரு நல்ல செயலாக இருக்கும். அன்புமணி எடுக்கிற முடிவு சமீப காலங்கள்ல தவறானதாவே இருக்கு. முட்டாள்தனமா நிர்வகிக்க தெரியாம முடிவெடுக்கிறான் அப்படிங்கிறதையே தன்னுடைய மகனாக இருந்தாலும் மேடையில் குற்றம் சாட்டினார் ஐயா அவர்கள். ஆனா இன்னைக்கு ஐயா மனசு நல்லா இருக்கணும்னா பாமகவுடைய ஓட்டு வங்கி திரும்பவும் கொஞ்சமாவது வரணும்னு நினைச்சீங்கன்னாக்க இது யார் பக்கம் நின்னா சரியா இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் கட்சியை உடைச்சு அரசியல் விளையாண்டுட்டு இருக்காங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஜெயலலிதாவுடைய மறைவு அந்த காலகட்டத்தில் அதிமுகவை உடைச்சி எப்படி ஓபிஎஸ் இபிஎஸ் ஆக்கி அதற்கு பிறகு ஓபிஎஸ் பல்ல புடுங்கி இபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுன்னு எத்தனை வித்தைகள் காட்டி இன்னைக்கு ஓபிஎஸ் எங்க இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. அதே போல அன்புமணிக்கு ஒரு பரிதாபகரமான சூழல் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை பாமகவுடைய உறுப்பினர்கள் தான் காப்பாற்றணும். பாமகவை காப்பாற்றணும், கட்சியை காப்பாற்றணும், ஓட்டு வங்கியை காப்பாற்றணும், அன்புமணியை காப்பாற்றணும், டாக்டர் ஐயாவை காப்பாற்றணும். வணக்கம்.